ஹலோ மக்களை 281வது எபிசோட்ல போயிடலாம். போன எபிசோட்ல திரும்பி இந்த பிரிட்ஜை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ராபின் என்ன நடந்தது உனக்கு காப்பாத்துன்னு சொல்லிட்டு லூஃபி சொல்லியிருந்திருப்பான். இதுல ஒரு பக்கம் என்ன பார்த்தா கேனனை வச்சு இந்த பிரிட்ஜை ஒரு பக்கம் ஸ்டாப் பண்ணியிருப்பானுங்க. ஒன்னு அப்புறம் நாமி அப்படி ரோபினே பார்த்துக்கிட்டு இருக்கா. ரோபின் நீ ஒன்னும் தனியால் கிடையாது, உனக்காண்டி நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு அவ பார்த்துக்கிட்டு இருக்கா. ஒன்னு அப்படி அவ பழைய விஷயம் யோசிச்சு பார்க்கறா. நாமி என்னைக்குமே உசப்பெல்லாம் கொண்டிருக்க மாட்டா, அவளுக்கு நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருந்திருப்பான் அவன். ஒன்னு அப்படி பழைய விஷயம் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நாமி வந்து கேட்டிருப்பா, அப்ப ஆர்லாம் கூட இருந்த மாதிரி நடிச்சிருந்திருப்பா. நாமி நீங்க எங்க பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அதை தண்ட நான் உன்ட கேட்கறேன்னு சொல்றாவா. உன்னை கூட்டு போக வந்தோம் நாமி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் லூஃபி என்னடா சிரிப்பா இருக்கு, நான் எதுக்குடா உன் கூட வரணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. அதுக்கப்புறம் என்ன பார்த்தா லூஃபி பேச்ச கேட்காமலே இருந்திருப்பான். அந்த கோவத்துல நாமி வீட்டுக்கு வந்துட்டு எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிச்சிருந்திருப்பா. உன்னை நொஜிக்கோ வீட்டுக்குள்ள வாரா. என்னாச்சு நாமி என்னத்தை போட்டு உடைச்சுக்கிட்டு சொல்லிட்டு உள்ள வாரா. ஆனா ஒரு மாதிரி கண் கலங்கி படுத்திருக்கா. என்னாச்சு நீ சோகமா இருக்க, இதே மாதிரி பர்னிச்சர் உடைக்கே உன்னோட வேலையா போச்சுன்னு சொல்லிட்டு நொஜிக்கோ உள்ள வந்து உட்காந்துருக்கா. உனக்கு எதுவும் பிரச்சனையான்னு சொல்லிட்டு நொஜிக்கோ கேட்டுக்கிட்டு இருக்கா. ஏதோ ஒரு விஷயம் என் தலைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, அது எனக்கு கோவமா வருதுன்னு சொல்றா அவ. சரி அவங்க யாருன்னு சொல்லி நொஜிக்கோ கேக்குறா. அவங்களா உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு. ஆமா ஒரு கேப்டன் ஒரு குரூவையும் பார்த்தேன், அவனை பார்க்க வித்தியாசமா இருக்கானுங்க, பொய் சொல்றவன் வேற வந்திருந்தான் சொல்றான் நொஜிக்கோ. அவன் நீ அவங்க கூட இருக்கல சிரிச்சியாமே, அதெல்லாம் உண்மைதானா, நீ எல்லாம் சிரிச்சு நான் ரொம்ப நாளாச்சு பார்த்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நொஜிக்கோ. இவங்க யார் நாமின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. ஆனா நாமி எதுவுமே பேச மாட்டேக்கா, அமைதியாவே இருக்கா. அவங்க கூட இருந்த விஷயத்தை எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்னன்னு பார்த்தா ஃப்ரெண்டுக்குன்னு ஒண்ணு உசப்பு கண்டியும் சோரோ கண்டி வேற லெவல் பண்ணிருப்பான் லூஃபி. ஒருத்த இந்த அளவுக்கு சண்டை போடுவான்னு சொல்லிட்டு அவங்க கூட இருந்த காலத்துல யோசிச்சு பார்க்கற. அவளுக்கு ஒன்னு அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கு. அவங்க கூட உண்மையில நான் சேர்ந்தேன், நான் உண்மையிலேயே அன்னைக்கு தான் சிரிச்சேன், என் கவலை எல்லாமே மறைஞ்சு போயிருச்சுன்னு சொல்லிட்டு நாமி வந்து அப்படி நொஜிக்கோட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்திருப்பா. அட இதான் விஷயமான்னு சொல்லிட்டு நொஜிக்கோ பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா இவளுக்காண்டின்னு ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு காமிச்சிருந்திருக்காங்க, அதான் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு நொஜிக்கோ மனசுக்குள்ள யோசிச்சு பாத்துக்கிட்டே இருக்கா. நாமி அப்படி சோகமா படுத்தே இருக்கா. ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ஒரு வார்த்தையை சொல்லியோ மனசு அவ்வளவு காயப்படுத்திருக்காங்களான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா நாமி இப்படி பழச யோசிச்சு பாக்குறா. ஆர்லாங் குரூல போய் சேர்ந்த நாள என்னாச்சு பொண்ணு, ஏன் நீ இவ்வளவு சோகமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்லாங் கேட்டிருப்பான். நீ உன் வில்லேஜுக்கு நீ போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கான். சரி நம்ம ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுக்கூடன்னு சொல்றான். என்ன அக்ரிமெண்ட் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ மட்டும் 100 மில்லியன் பெரிசை என்கிட்ட கொடு, கோகேஷ் வில்லேஜ் நான் ஃப்ரீடமா விட்டுருதுன்னு சொல்லியிருப்பான் ஆர்லாம். உண்மையாவான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. நான் இது வரைக்கும் போய் சொன்னதே கிடையாது, அக்ரிமெண்ட்னா அக்ரிமெண்ட் தான், என்னைக்கு நீ 100 மில்லியன் பெரிசை கொடுக்குறியோ அன்னைக்கு உன்னோட வில்லேஜை நான் விட்டுருப்பேன்னு சொல்லியிருப்பான். அதுல இருந்து ஏகப்பட்ட காசை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இருந்திருப்பாவா. ஆனா அதுக்கப்புறம் ஆர்லாங் வந்து எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இவள்கிட்ட இருக்கு பணத்தை மட்டும் எடுத்திருந்திருப்பான். அந்த கோவத்துல ஸ்ட்ரெயிட்டா வந்திருப்பா. என்னாச்சு நாமி இங்க என்ன வந்திருக்க, என்னோட ஸ்கில்டு சர்வேயர் இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆர்லாம் கேட்டிருப்பான். அந்த நேவி வந்து ஓஆளு தானே, அவனுக்கு எல்லா காசையும் எடுத்துட்டானு சொல்லிட்டு நாமி வந்து கத்திக்கிட்டு இருந்திருக்கா. அது என்னோட காசுன்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாவா. எதுக்குடா பிராமிஸை உடைச்சேன்னு சொல்லிட்டு கேட்கறா. பிராமிஸை உடைச்சனா, நான் இது வரைக்கும் பிராமிஸை உடைக்கவே சொல்லிட்டு வாயை பிடிச்சு அமுக்குறான். நான் வந்து இது வரைக்கும் பிராமிஸை உடைச்சனா, நீ வந்து என்னைக்கு 100 மில்லியன் பெரிஸ் தரையோ அன்னைக்கு தான் அக்ரிமெண்ட் முடியும்னு சொல்லிருப்பான் ஆர்லாம். அது வரைக்கும் என்கிட்ட வேற ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருந்த உன்னை அடிச்சு நொறுக்கிருப்பேன்னு சொல்லியிருப்பான். எல்லாரும் நக்கலா சிரிக்கானுங்க. அதை கேட்டுட்டு அப்படி நாமி அழ ஆரம்பிச்சிட்டா. இன்னமும் நான் என் பிராமிஸை உடைக்கல, என்னைக்கு 100 மில்லியன் பெரிஸை கொடுக்குறியோ அன்னைக்கு உன் வில்லேஜ் நான் விட்டுருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்டா அப்படி போய் சொல்றேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நீ ஓடனா ஓடிக்கோ, ஆனா கோகேஷ் வில்லேஜ்ல இருக்கவன் எவனும் உயிரோட இருக்க மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆர்லாம். சின்ன வயசுல ஒரு கேப்டன் சொல்லி இருந்திருப்பாரு, நாம இந்த குரூல போனினா இனிமேல் நீ எதுவுமே பண்ண முடியாது சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் கேட்காம தான் வந்திருந்திருப்பா. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அழுதுகிட்டே இருந்திருப்பாவா. அதுக்கப்புறம் ஊர்ல இருக்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும், இவெல்லாம் நம்ம பொறுத்தாச்சுட்டா, இனிமேல் நம்ம பொறுக்க கூடாது, ஆர்லாங்க நம்மளான்னு ஒரு ஆள் பாத்துருவோம்னு சொல்லிட்டு எல்லாருமே டென்ஷன் ஆயிருப்பாங்க. நாம இவ்வளவு நாள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அதுக்காண்டி பொறுத்து இருந்தோம், இனிமேல் பொறுக்கிறதுக்குலாம் நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி சண்டைக்கு தயாரா இருந்திருப்பாங்க. டேய் எல்லாரும் வெயிட் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு நாமே சிரிச்சுக்கிட்டு வர அங்க இருந்து. டேய் இது கம்மி காசு தான்டா, இதை நான் எப்பனாலும் நான் திரும்பி சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவேன், நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க, கொஞ்சம் பொறுங்க, நான் கண்ணிமிக்க நேரத்துல காசை சேர்த்துருவேன், இந்த வில்லேஜை நான் திரும்பி பெற்றுருவேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வரா. எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வராவா. உன்னை கேப்டன் அப்படி பக்கத்துல வந்து கட்டி பிடிக்காரு. ஒன்னும் இல்ல இதோட விட்டுக்கோன்னு சொல்றாரு அவர். உன்னால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீ இந்த வில்லேஜுக்கு பண்ணிட்ட, இதுக்கு மேல நீ பண்றதுக்கு ஒன்னும் இல்ல, இதை எங்க கையில விடுங்கன்னு சொல்றாரு அவரு. மனசுல எவ்வளவு வழி இருந்திருந்தா எங்க குரு விட்டு போயிருந்திருப்பேன்னு சொல்லிட்டு கென்சா பேசி இருந்திருப்பாரு. அது அப்படி நாமி அழுதுகிட்டே இருக்கா. இந்த வில்லேஜ் விட்டு போ, இன்னைக்கு நாங்களா அவங்களான்னு ஒரு கை பார்க்க போறோம்னு சொல்லிட்டு இருக்காரு கென்சா. உனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கு, நீ கிளம்புன்னு சொல்றான்னு வச்சுக்கோ, நான் எங்கேயும் போக போறதில்ல, நீங்க தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு கத்திய வச்சு நின்றுகிட்டு இருக்கான். யாராச்சும் கிராஸ் பண்ணி போனீங்கன்னா உங்களை குத்தி கொன்றுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சடனா கத்திய வேங்குறாரு அவரு. நாமி எங்க மைண்ட் நாங்க கிளியர் பண்ணிட்டோம், நீ வீடு நாங்க போறோம்னு சொல்லிட்டு நாமி வழி விட்டு போன்னு சொல்லிட்டு எல்லாரும் அடிச்சு நொறுக்கு போய்கிட்டே இருக்கானுங்க. நாமி எப்படி மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கா. என்னடா இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு இவங்க போனாங்கன்னா எல்லாருமே செத்துருவாங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. டென்ஷன் ஆவரா. கீழே கிடக்கிற கத்தி எடுக்காவா. அந்த ஆர்லாங் சிம்பிளை பார்த்துட்டு அப்படியே டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. கத்தி எடுத்து கையில குத்திக்கிட்டே இருக்கா. ஆர்லாங் ஆர்லாங் ஆர்லாங்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்குள்ள லூஃபி வந்து கைய புடிச்சிட்டான். லூஃபின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்காவா.
ஊர்ல என்ன நடக்குன்னு உனக்கு எதுவுமே தெரியாது, 8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுல எனக்கு தெரியாதுன்னு சொல்றான் அவன். ஏன்னா உன்னால எதுவும் பண்ண முடியாது, தெரிஞ்சு ஒண்ணு நடக்க போறதுல இந்த ஊரை விட்டு போன்னு சொல்லிட்டு மண்ணை தூக்கி வீசிக்கிட்டே இருக்காவா. போன்னு சொல்லிட்டே இருக்கா. ஆனா சடனா அமைதியாவே இருக்கா. லூஃபி எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அவ கேக்குறா. இந்த வார்த்தை கண்டிதான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு தொப்பிய தலையில வச்சுக்கிட்டான். போய்கிட்டே இருக்கான். நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வேற யாருக்கு ஹெல்ப் பண்ண போறான்னு சொல்லிட்டு தொப்பி வச்சுட்டு போறான். அந்த தொப்பி தான் அவனோட பொக்கிஷமாவே இருக்கும். இங்க கிளம்புறானா முன்னாடி 3 பேர் வேற லெவலில் இருக்காங்க. இந்த எபிசோடுக்கு அப்புறம் தான் ஒன் பீஸ் வேற லெவல் போக ஆரம்பிச்சிருக்கு. வாங்கடா போலான்னு சொல்றான் அவன். லூஃபி குரூவை தூக்கிட்டு வேற லெவல் போய்கிட்டு இருக்கான். அடிச்சு நொறுக்க போயிட்டான் உள்ள. எவன்டா இங்க ஆறலாங்கன்னு சொல்லிட்டு லூஃபி வேற லெவல் நின்றுகிட்டு இருக்கான். அங்க அவனுக்கு ஏகப்பட்ட சண்டை நடந்திருக்கும். டேய் இனிமேல் இங்க இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆறலாங்கலாம் பேசியிருப்பான். லூஃபியவே கத்தி வச்சு போட்டு தரலான்னு வந்திருப்பான் அவன். ஆமா இது என்ன ரூம்டான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த ரூமா இதான்டா நாமி ரூமு, இது ஒரு ஆர்டினரி பேப்பர், இது எல்லாமே மேப்ஸ் சி சார்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இது மேப் ரூம்லான்னு சொல்லிட்டு நாமி பாத்துக்கிட்டே இருக்கா. அப்ப இது நாமி ரூமான்னு சொல்லிட்டு கேட்கறான் அவன். ஆமாடா எனக்கண்டி வரைஞ்ச ரூமுடா, எவ்வளவுகான சி சார்ட் இருக்கு பாத்தியான்னு சொல்லி நக்கலா சிரிக்க ஆறலாம். வேர்ல்டுல ஒரு எம்பரர் ஆகுதான்டா என்னோட கனவு, நாயே தீர்வுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பொண்ணு உண்மையிலே வேற லெவல் பண்ணுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவளை நல்லா யூஸ் பண்ணான்னு சொல்றான். யூஸ் பண்ணியான்னு சொல்லிட்டு லூஃபி டென்ஷன் ஆயிட்டான். அங்க இருக்க டேபிள்ல ஒரு மிதிக்கிறான். அந்த ரூமே அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டான். என்னடா நீ பண்றான்னு சொல்லிட்டு ஆறலாம் கத்துறான். ஏகப்பட்ட பொருளும் உடச்சு பறந்து வரும்னு சொல்லிட்டு பாக்குறான் ஊசப். ஆனா நாமி மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கா. இது என்னோட ரூம்னு சொல்லிட்டு நாமியோட ரூம் அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா பாஞ்சு தப்பிச்சு போறான். அங்க இருக்க எல்லா சீச்சாட்டையும் உடச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான் லூஃபி. இந்த சண்டை உண்மையிலே வேறலா போதடா, சாவு அளவுக்கு போதுன்னு சொல்லிட்டு நாமி அதை பார்த்துட்டு வாயை மூடிட்டு அழ ஆரம்பிச்சிட்டா லூஃபின்னு சொல்லிட்டு. அவளை அந்த ரூம்ல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு தான் லூஃபி இப்போ போராடிக்கிட்டு இருப்பான். அதை நினைச்சு நாமி அப்படியே சந்தோஷத்துல அழுதுகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஆறலாம் கழுத்தெல்லாம் கடிச்சிருப்பான். டே நான் ஒரு ரப்பர் மெண்டா, இதுல எனக்கு ஒரு விஷயமே கிடையாது சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. டீ சார்ட்ல எனக்கு முக்கியமே கிடையாடா, நான் அவளை காப்பாத்த வந்திருக்கான், அதுதான்டா எனக்கு முக்கியம் சொல்லிட்டு மூக்க உடச்சு திருப்பி இருந்திருப்பான். அவளை இங்க இருந்து நான் கூட்டு போனா அதுக்கு இந்த ரூமே இருக்கக்கூடாடா, அதை அழிக்கணும்டா முதல்ல சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்த துண்டு ஆக்க போறான்னு சொல்லிட்டு கம்னு சொல்லிட்டு காலை தூக்கிட்டு ஒரு ஓடு போடுவான். பேட்டிலாக்ஸ்னு அடிச்சா அடியில பில்டிங்கே துண்டா போயிருச்சு. சாஞ்சி ஊசப்பெல்லாம் மிரண்டானுங்க. இந்த இடமே கொலாப்ஸ் ஆகுதுடா, ஓடுங்கடான்னு சொல்லிட்டு லூஃபி உள்ள இருக்கான்னு சொல்லிட்டு நாமி கத்துறா. ஆனா பில்டிங்கே துண்டா போயிருச்சு. லூஃபின்னு சொல்லிட்டு நாமி கத்திக்கிட்டு இருக்கா. யாரா ஜெயிச்சான்னு சொல்லிட்டு சாஞ்சிலாம் முழிச்சுக்கிட்டு இருக்கான். லூஃபின்னு சொல்லிட்டு கண் கலங்கி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு வெளிச்சம் வருது. லூஃபி வேற லெவலா எஞ்சி வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். டே நம்ம லூஃபிடான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றாவா. இவன் எதுக்குடா இங்க இன்னும் நின்னுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உசப் பாத்துக்கிட்டு இருக்கான். நாமின்னு சொல்லிட்டு கத்துறான் அவன். நாமி நீ என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு அப்படின்னு நாமி அழ ஆரம்பிச்சிட்டா. ஆமா நான் உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்றா. அதைத்தான் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. இப்போ என் ஃப்ரெண்டு எனக்காண்டி ஹெல்ப் பண்ணானுங்க, இந்த வாட்டி அவனுங்களுக்காண்டி நான் ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. லூஃபி எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான்னா அதை நான் காப்பாத்தியே தீரும்னு சொல்லிட்டு நாமி வேற லெவல்ல நின்னுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எப்போ போல கொக்கரா பாட்டி வந்து கத்தி இருந்திருப்பா. சி ட்ரெயின் வரப்போன்னு சொல்லிட்டு வாங்கடா நம்ம போவோம்னு சொல்லிட்டு லூஃபி எல்லாத்தையும் இழுத்துட்டு அப்படி குதிச்சிருப்பான் அவன். அதோட முடியுது. அதுக்கடுத்து எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ங்க. பெல் பட்டன் அங்க மறந்தாங்க. See you bye.